ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய சித்தர் கோயில் அப்படிங்கிற கோயில்ல இருக்கோம். அந்த கோயில்ல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல இருக்கும். இந்த முருகன் வந்து ஞான சத்குரு பாலமுருகன் அப்படிங்கிற பேர்ல அங்க அமைஞ்சிருக்கிறாரு. இந்த முருகப்பெருமானுடைய மகிமை என்ன அப்படின்னா, குறிப்பாக பெண்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இங்க வந்து வேண்டுதல் வைக்கின்ற காலத்தில் அடுத்த 22 நாள்ல வந்து அவர்கள் குழந்தை பாக்கியம் அடைந்ததற்கான ஆதாரத்தோடு இங்க பல பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய காளாங்கிநாதர் அப்படிங்கிற சித்தருக்கு வந்து குருவாக இந்த முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கிறார். இவருடைய மகிமை என்ன அப்படின்னா, எல்லா சித்தர் கோயில்களிலும் முருகப்பெருமான் அப்படிங்க மேற்கு முகம் கொண்டு அமைந்திருப்பதுதான் எல்லா சித்தர்களுடைய ஒரு சித்தர் கோயிலுடைய சிறப்பாக அமைந்திருக்கு. இந்த கோயில்ல வச்சிருக்கக்கூடிய சிலை வந்து இங்க எப்பொழுதுமே வற்றாத சுனை ஒண்ணு இருக்குது. அந்த சுனையில வந்து தங்க தாதுக்கள் இருப்பதாக வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. அந்த தாதுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தான் இந்த முருகனை சிலையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. எந்த விதமான நமக்கு குறைபாடுகள் வாழ்க்கையில இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை வந்து இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கிறதா வந்து புராண ரீதியாகவும் மக்கள் நம்பிக்கை ரீதியாகவும் வந்து இங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த முருகப்பெருமானை வழிபட்டு அனைவரும் வாழ்க்கையில் நன்மை பெற வாழ்த்துகிறோம். கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிச்சயமா நீங்க வந்து பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.